ஹாய் எவ்ரிவான். உயர்தர பரீட்சைகள் எழுதி பரீட்சை பெறுபேறுகளுக்காக காத்திருந்த நிலையில் ரிஷாட் முஃப்ரி என்ற 19 வயதுகளையுடைய மாணவன் உயிரிழந்த சோகமான சம்பவம் ஒன்று கலேவலை பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது. நல்ல பிள்ளைக்கு உதாரணமாக ஆசிரியர்களால் கூட அடையாளப்படுத்தப்பட்ட ரிஷாட் முஃப்ரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். பள்ளிவாசலிலே இமாம் இல்லாத பொழுதுகளிலே தொழுகை நடாத்தக்கூடிய ஒருவராகவும் ரிஷாட் முஃப்ரி காணப்பட்டுள்ளார். முஸ்லிம்களின் இறைவேதமான அல் குர்ஆனிலே 21 ஜுசுக்களையும் பாடமாக்கிய ஒருவராக ரிஷாட் முஃப்ரி காணப்பட்ட நிலையில் இறைவன் தன்னுடன் இரக்கமானவர்களை விரைவிலே தன்னுடன் அழைத்துக் கொள்வான் என்பதை போன்று குறிப்பிட்ட 19 வயதுகளையுடைய மாணவன், கல்வியிலே உயர்ந்து விளங்கிய மாணவன் பரீட்சை பெறுபேறுகளை கூட பார்க்காமல் இந்த உலகை விட்டு பிரிந்துள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். கலேவலை புல்னாவை பிரதேசத்தையே சோகத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவமாக 19 வயதுகளையுடைய ரிஷாட் முஃப்ரி என்பவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. மின்சாரம் தாக்கிய நிலையிலே குறிப்பிட்ட மாணவன் உயிரிழந்திருந்தார். இம்முறை உயர்தர பரீட்சை எழுதி பெறுபேறுகளுக்காக காத்திருந்த நிலையிலே தனது பெறுபேறுகளை கூட பார்க்க முடியாத நிலையில் குறிப்பிட்ட மாணவன் உயிரிழந்திருந்தார். தனது வீட்டின் ஒரு பகுதி மின்சாரம் பாதிப்படைந்திருந்த நிலையில் அதனை சீர் செய்வதற்காக குறிப்பிட்ட மாணவன் முயற்சி செய்த வேளையில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. 3 நாட்களாக குறிப்பிட்ட மாணவன் முயற்சி செய்த நிலையில் 3வது நாள் இந்த மின்சாரத்தை சரி செய்ய வேண்டும் என முயற்சி செய்த வேளையிலே மின்சாரம் தாக்கியதன் ஊடாக குறிப்பிட்ட மாணவன் உயிரிழந்திருந்தார். பாடசாலையிலும் சமூகத்திலும் ஒருவரை அடையாளப்படுத்தி இந்த மாணவனை போன்று நீங்கள் இருக்க வேண்டும் என வகுப்புகளிலே ஆசிரியர்கள் கூறுவார்கள், சமூகத்திலே பலரும் கூறுவார்கள். அவ்வாறு ஒரு மிக பெரும் உதாரணமாக, மிகச்சிறந்த மனிதனாக, மிகச்சிறந்த மாணவனாக திகழ்ந்த ரிஷாட் முஃப்ரியே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். அல்ஹாஸ்பிட்டிய சயின்ஸ் ப்ராஜெக்டிலே இணைந்து கல்வி கற்ற மாணவனாகவே குறிப்பிட்ட மாணவன் காணப்பட்டுள்ளார். மிக திறமையான மாணவனாகவும் சமூகத்திலே அடையாளப்படுத்த வேண்டிய சொத்தாக எதிர்காலத்தில் உதயமாக வேண்டிய ஒரு மாணவனாகவும் மிகச்சிறந்த கல்வி கற்கக்கூடிய நல்ல பண்புகளை கொண்ட ஒரு மாணவனாக ரிஷாட் முஃப்ரி காணப்பட்டுள்ளார். அதிலும் மிக பெரும் எடுத்துக்காட்டாக தனது கிராமத்திலே பள்ளிவாசலிலே மௌலவி இல்லாத பொழுதுகளிலும் பல சந்தர்ப்பங்களிலும் தொழுகை நடாத்தக்கூடிய இமாமாகவும் செயற்படக்கூடிய மிகச்சிறந்த மாணவனாகும். பாடசாலை கல்வியை சிறந்த முறையில் தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட மாணவன் அதே போன்று முஸ்லிம்களின் புனித நூலான அல் குர்ஆனிலும் 21 ஜுசுக்களை பாடமாக்கிய மாணவனாகவும் ரிஷாட் முஃப்ரி காணப்பட்டுள்ளார். என்றாலும் இறைவன் தன்னுடன் நெருக்கமானவர்களை விரைவிலே தன்னிடம் அழைத்துக் கொள்வான் என்பதை போன்று 19 வயதுகளிலே மின்சாரம் தாக்கியதன் ஊடாக உயிரிழந்திருந்தார். எனவே இவரின் உயிரிழப்பு அந்த பிரதேசத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எனவே இவருடைய குடும்பத்திற்கும் இவருடைய நண்பர்கள், ஊர் மக்களுக்கும் இறைவன் ஆறுதலை வழங்குவானாக. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.